أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد Center for Future Studies நிறுவனத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற முதாரசா என்ற தொனிப்பொருளில் இஸ்லாமிய முதுசங்களை அறிமுகப்படுத்துவதற்காக கற்பதற்காக இந்த அமர்வின் வளவாளராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் என்றும் மதிப்பிற்குரிய கலாநிதி எம் நயீம் அவர்களே, சிஎஃப்எஸ் நிறுவனத்தினுடைய அங்கத்தவர்களே, ஏனைய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உங்கள் அனைவர் மீது உண்டாவதாக. அத்தோடு ரமதான் முபாரக், ரமதான் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இஸ்லாமிய அறிவு பாரம்பரியத்தை பொறுத்தவரையிலே அது ஒரு நீண்ட வரலாறை கொண்ட ஒரு செழுமையான அறிவு பாரம்பரியமாகும். பல அறிஞர்களையும் புத்தகங்களையும் ஆளுமைகளையும் நிறுவனங்களையும் உலகின் பல பாகங்களிலிருந்தும் எமக்கு அது தந்திருக்கின்றது. அதிலும் குறிப்பாக சில புத்தகங்கள், சில அறிஞர்கள் இஸ்லாமிய அறிவு பாரம்பரியத்தின் வரலாற்றோட்டத்தில் மிகுந்த தாக்கம் செலுத்தியவர்களாக இருக்கிறார்கள். எனவே இந்த முதாரசா என்ற தொனிப்பொருளின் கீழ் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த அமர்விலும் இஸ்லாமிய வரலாற்றோட்டத்தில் தாக்கம் செலுத்திய, இன்றும் தாக்கம் செலுத்திக் கொண்டிருக்கின்ற மிக முக்கியமான 3 புத்தகங்களைத்தான் நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம், கலந்துரையாடி இருக்கின்றோம். அந்த வகையிலே முதலாவது புத்தகம் இமாம் அபு ஹாமித் அல் கசாலி அவர்களால் எழுதப்பட்ட, ஹிஜ்ரி 5ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட இஹ்யா உலூமுத்தீன் என்ற புத்தகம். இரண்டாவதாக இமாம் அபு தாலிப் அல் மக்கி அவர்களால் ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட, பிரபலமாக கூத்துல் குலூப் என்று அழைக்கப்படுகின்ற கூத்துல் குலூப் ஃபி முஆமலத்தில் மஹ்பூப் வ வஸ்ஃபி தரீக்கில் முரீத் இலா மகாமி தௌஹீத் என்ற புத்தகம். மூன்றாவதாக மிகவும் பிரபலமான ஒரு புத்தகம் இமாம் இப்னுல் கையிம் அல் ஜவுசியா அவர்களால் எழுதப்பட்ட, இது 7ஆம் நூற்றாண்டளவில் எழுதப்பட்ட ஒரு புத்தகம், மதாரிஜுஸ் சாலிகீன் என்று பிரபலமாக அறியப்படுகின்ற மதாரிஜுஸ் சாலிகீன் மின் மனாசிலி இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் என்ற புத்தகம். எனவே இந்த 3 புத்தகங்களை 3 வாரத்திற்கு நாங்கள் கலந்துரையாடி இருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த நிகழ்வினை ஆரம்பிப்பதற்கு முன்னதாக இந்த நிகழ்வு தொடர்பாக, முதாரசா தொடர்பாக, இந்த நிகழ்வுடைய நோக்கம் தொடர்பாக, இலக்குகள் தொடர்பாக சில விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக வேண்டி சிஎஃப்எஸ் நிறுவனம் சார்பாக கலாநிதி ஆசாத் சிராஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன் ஷேக் இனாஸ். அதே போல எங்களுடைய இந்த இந்த அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சியை செய்து தருவதற்காக வேண்டி ஒத்துக்கொண்ட கலாநிதி டாக்டர் நயீம் அவர்களுக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். மிகவும் சுருக்கமாக இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கத்தை பற்றி ஒரு சில விடயங்களை குறிப்பிடலாம் நினைக்கின்றேன். உண்மையிலே இந்த முதாரசா என்று சொல்வது பரஸ்பரம் சேர்ந்து கற்பது, படிப்பது, அந்த விளக்கத்தை கொண்டிருக்கிறது. எங்களுடைய நோக்கம் என்னவென்றால், கிளாசிக்கல் டெக்ஸ்ட், பாரம்பரிய புத்தகங்களை நோக்கி எங்களுடைய அவதானம் போக வேண்டும், அவற்றை நாங்கள் படிக்க வேண்டும். அதனை எவ்வாறு இப்போதுள்ள மாடர்ன் கான்டெக்ஸ்டுக்கு, நவீன சூழமைவுக்கு எப்படி நாங்கள் பயன்படுத்தலாம், அதனுடைய முக்கியத்துவம் எப்படி நோக்கப்பட வேண்டும் என்பதனை எடுத்துக்காட்டவே இன்றைய இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். உண்மையில் நமக்கு தெரியும், இன்றைய காலகட்டத்திலே மிகவும் ஒரு ஜனரங்கமான கற்கை நெறிகளாக சைக்காலஜி, கவுன்சிலிங், எப்படிப்பட்ட விடயங்கள் மாறி இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். எல்லோரும் சைக்காலஜி படிக்கிறார்கள், எல்லோரும் கவுன்சிலிங் படிக்கிறார்கள், எல்லோரும் இப்படிப்பட்ட துறைகளை நோக்கி செல்கிறார்கள். ஆனால்
எங்களுடைய பாரம்பரிய கலாச்சாரத்திலே, பாரம்பரிய இஸ்லாமிய ஹெரிட்டேஜிலே இருக்கக்கூடிய இந்த கிளாசிக்கல் டெக்ஸ்ட் அவற்றிலிருந்து எப்படி இன்று நாங்கள் பேசுகின்ற இந்த மாடர்ன் கான்டெக்ட்டுக்கு எப்படிப்பட்ட பாடங்களை, எப்படிப்பட்ட படிப்பினைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நாங்கள் சில போது பார்ப்பதற்கு மறந்து விடுகின்றோம். எனவே கிளாசிக்கல் டெக்ஸ்ட் எவ்வாறு மாடர்ன் கான்டெக்ட்டுக்கு மிகவும் பொருத்தமானதாக, மிகவும் உசிதமானதாக இருக்கும் என்பதனை கட்டாயமாக விளங்க வேண்டும். அதனை ஒரு நோக்கமாக வைத்துதான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். குறிப்பாக இஸ்லாமிய சிந்தனை சார்ந்த புத்தகங்கள், இஸ்லாமிய பின்புலம் சார்ந்த புத்தகங்களை அதிகமாக நாங்கள் வாசிக்கின்றோம், படிக்கின்றோம். ஆனால் சில போது ஷரியா துறை மாணவர்கள் அல்லது ஷரியா துறையில் இருக்கின்றவர்கள் என்ற பின்னணியில் பார்க்கின்ற போது நாங்கள் கிளாசிக்கல் டெக்ஸ்ட் முதுசங்களை படிப்பதை மறந்து விடுகின்றோம் அல்லது உதாசீனப்படுத்துகின்றோம். எனவே கட்டாயமாக முதுசங்களை கற்க வேண்டிய, அதில் இருக்கக்கூடிய அம்சங்களை ரசிக்க வேண்டிய ஒரு இன்றியமையாத நிலையில் நாங்கள் இருக்கின்றோம். நிறைய புதிய புத்தகங்கள், புதிய அறிஞர்களை பற்றி தேடுகின்ற, படிக்கின்ற ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. இது ஒரு நல்ல கலாச்சாரம் என்றாலும் நாங்கள் இந்த கலாச்சாரத்துக்கு பின்னால் சென்று முதுசங்களை உதாசீனப்படுத்துகின்ற, அவற்றை அல்லது ஒரு தரக்குறைவாக பார்க்கின்ற ஒரு தன்மை இருக்கிறது. எனவே இந்த ஒவ்வொரு புத்தகமும் வித்தியாசமான தனித்துவங்களை பெற்ற புத்தகங்கள், வித்தியாசமான கான்டெக்டை பெற்ற, வித்தியாசமான ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட்டுக்கு சில வித்தியாசமான அப்ரோச்சுகளை முன்வைக்கின்ற புத்தகங்களாக இந்த புத்தகங்கள் இருக்கின்றன. இமாம் கசாலியுடைய இஹ்யா உலுமுத்தீன் ஒரு அருமையான ஸ்பிரிச்சுவல் ஹீலிங், மனதுக்கு ஒரு பெரிய ஒரு நிவாரணத்தை, ஆன்மீக நிவாரணத்தை தரக்கூடிய, கேரக்டர் பில்டிங், எங்களுடைய பண்பாட்டை பண்படுத்தக்கூடிய ஒரு புத்தகமாக அந்த புத்தகம் இருக்கிறது. கூத்துல் குலூப், இறைவனை நோக்கி நெருங்கி வைக்கக்கூடிய நிறைய அம்சங்களை சுமந்து வரக்கூடிய புத்தகமாக இந்த கூத்துல் குலூப் காணப்படுகிறது. அதே போல மதார்ஜி சாலிகின், குர்ஆன் சுன்னா அடிப்படையில் எங்களுடைய ஆன்மீகத்தை எவ்வாறு வளர்ப்பது என்பதை சிஸ்டமேட்டிக்காக எடுத்து காட்டுகின்ற ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்கிறது. எனவே நாங்கள் கிளாசிக்கல் டெக்ஸ்டை எவ்வாறு மாடர்ன் கான்டெக்ட்டுக்கு பயன்படுத்துவது, உபயோகிப்பது என்ற தோரணையில் தான் நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். உண்மையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றவர்களுக்கு 3 வாரங்களில் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு வாரமும் ஒரு புத்தகத்தை பற்றிய அறிமுகத்தை, அதற்கு பொருத்தமானவரை நாங்கள் அழைத்திருக்கின்றோம். நயீம் அவர்கள் இந்த துறையிலே அல்லது இந்த தலைப்பை செய்வதற்கு மிகவும் பொருத்தமானவர். அவருடைய பின்புலம், அவருடைய அனுபவத்தை பொறுத்தவரையில். எனவே இந்த 3 வாரங்களும் இந்த நிகழ்ச்சி நடைபெறும். தேவையானவர்களுக்கு நாங்கள் ஒரு எங்களுடைய ஜிமெயில் அட்ரஸை வழங்குவோம். தேவையானவர்களுக்கு நாங்கள் சர்டிஃபிகேட் வழங்குவோம், காத்திருக்கின்றோம் உங்களை நாங்கள் மோட்டிவேட் பண்ணுவதற்காக வேண்டி. எனவே அந்த வகையிலே இதுதான் சுருக்கமாக இந்த நிகழ்ச்சியினுடைய இந்த நோக்கம். நீங்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் பலன் பெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இனாஸுக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்குகின்றேன். ஜஸாக்குமுல்லா ஹைரன். அந்த வகையில் நாங்கள் எமது அந்த புத்தக அறிமுகத்துக்கு செல்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்று நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கின்ற அல்லது கலந்துரையாடி இருக்கின்ற புத்தகம் இஹ்யா உலுமுத்தீன் என்ற புத்தகம். ஏற்கனவே நாங்கள் கூறியதைப் போல இஸ்லாமிய வரலாற்றிலே மிகவுமே தாக்கம் செலுத்திய, இன்றும் தாக்கம் செலுத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு புத்தகமாக இது இருக்கின்றது. இந்த புத்தகத்தை பற்றி ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது அதனுடைய முக்கியமான ஒரு சிறப்பம்சமாக குறிப்பிடுவது, இந்த புத்தகம் பல மட்டங்களிலும் பல தரப்பாலும் படிக்கப்படுகின்ற, வாசிக்கப்படுகின்ற ஒரு புத்தகமாக இருக்கின்றது. பொதுமக்களை எடுத்துக்கொண்டாலும் அவர்களுக்கு இஹ்யா உலுமுத்தீன் என்பது தெரியும். பாடசாலை அல்லது மദ്രസா மாணவர்கள் எடுத்துக்கொண்டாலும் அங்கே கற்பிக்கப்படுகின்றது. அதே போல பல்கலைக்கழகங்களிலும் பல கோணங்களிலும் இந்த புத்தகம் தொடர்பாக பல ஆய்வுகள் நடந்திருக்கின்றன. எனவே மிக முக்கியமான ஒரு புத்தகத்தை நாங்கள் இன்று அறிமுகப்படுத்தியிருக்கின்றோம். அதே போல மிக முக்கியமான பொருத்தமான ஒரு வரலாறை கொண்டு நாங்கள் இந்த புத்தக அறிமுகத்தை செய்கின்றோம். அந்த வகையில் எங்களுடைய வரலாறாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் கலாநிதி எம் நயீம் அவர்கள்
அவர்கள் ஜாமியா நதீமியாவுடைய பட்டதாரி. அதே போல மலேசியாவிலே அமைந்திருக்கின்ற சர்வதேச இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில் தனது கலாநிதி பட்டத்தை நிறைவு செய்கின்றார். அதனைத் தொடர்ந்து மலேசியாவிலே இருக்கின்ற பல சர்வதேச தரம் வாய்ந்த பல்கலைக்கழகங்களிலே விரிவுரையாளராக கடமையாற்றுகிறார். அதே போல இலங்கையிலும் உயர்கல்விக்கான ஃபாத்திஹ் நிறுவனத்தின் பணிப்பாளராக 3 அல்லது 4 வருடங்கள் கடமையாற்றினார். தற்பொழுது அவர் மலேசியாவிலே அமைந்திருக்கின்ற யூனிவர்சிட்டி டெக்னாலஜி மாரா பல்கலைக்கழகத்திலே சிரேஷ்ட விரிவுரையாளராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றார். அதே போல கலாநிதி எம் நயீம் அவர்களை பொறுத்தவரையிலே இஸ்லாம், இஸ்லாமிய சிந்தனை, இஸ்லாமிய சட்டம் என்று பல துறைகளில் பல ஆக்கங்கள், ஆய்வு கட்டுரைகள், புத்தகங்கள் எழுதியிருக்கின்றார். எனவே அந்த வகையில் இந்த நிகழ்வில் கலாநிதி எம் நயீம் அவர்கள் அந்த புத்தகத்தை எங்களுக்கு அறிமுகப்படுத்துவார். கலாநிதி அந்த நிகழ்வை பொறுத்தவரையிலே கலாநிதி அவர்கள் 45 முதல் 50 நிமிடங்கள் உரையாற்றுவார்கள். அதனைத் தொடர்ந்து கேள்வி பதில் கலந்துரையாடலுக்கான சந்தர்ப்பம் வழங்கப்படும். எனவே அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் முழுமையாக பங்கு கொள்ளுமாறும், அதே போல ஏற்கனவே அறிவித்ததைப் போல முழுமையாக பங்கு கொள்கின்றவர்களுக்கு இ சர்டிபிகேட் வழங்குவதற்கான ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்திருக்கின்றோம். இந்த அறிவித்தவர்களோடு சந்தர்ப்பத்தை என்றும் மதிப்புக்குரிய கலாநிதி எம் நயீம் அவர்களுக்கு வழங்குகின்றோம். السميع العليم من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. Slides share fund. ஆரம்பத்தில் ஜஸாக்குமுல்லா ஹைர் இப்படியான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சு அதில் கருத்துக்களை பரிமாறுறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் அளித்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதோடு இதனை ஏற்பாடு செய்திருக்கின்ற சகோதரர்களுக்கும் ஜஸாக்குமுல்லா ஹைர். அதே போல இந்த ரமதான் மாதத்தில் அல்லாஹ் தஆலா எங்களுடைய இந்த அமர்வையும் ஒரு அமலாக அங்கீகரித்து அருள் பாலிக்க வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையோடு இஹ்யா உலூமுத்தீன் சம்பந்தமான ஒரு அறிமுகத்தை இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு வழங்கலாம் என்று பணிக்கப்பட்டிருக்கின்றேன். அந்த வகையிலே இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 5ஆம் நூற்றாண்டில் எழுதிய அந்த புத்தகம், அதிலே வந்திருக்கின்ற முக்கியமான மைய கருத்துக்கள் நாங்கள் வாழுகின்ற இந்த காலத்துக்கும் மிகவும் பொருத்தமாக அமைந்திருப்பதனை நாங்கள் அவதானிக்கலாம். அந்த வகையில் அந்த புத்தகம் இந்த காலப்பிரிவில் வாழக்கூடிய மக்களும் முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாதவர்களும் ஆழமாக படிக்க வேண்டிய ஒரு நூலாக அதனை எங்களுக்கு சிபார்சு செய்யலாம். இமாம் கஸ்ஸாலி வாழ்ந்த அந்த 5ஆம் நூற்றாண்டு காலப்பிரிவு பல்வேறு தத்துவங்களும் சிந்தனைகளும் இயக்கங்களும் பல்வேறு வித்தியாசமான கொள்கைகளும் வந்து அலைமோதி கொண்டிருந்த ஒரு காலப்பிரிவு அது. அந்த காலப்பிரிவிலே இஸ்லாமிய சிந்தனை பிழையாக விளங்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருந்திருக்கிறது. பல தத்துவங்களின் தாக்கத்தினாலும் சிந்தனை பிரிவுகளுடைய குழப்பங்களினாலும் இஸ்லாமிய சிந்தனை, தூய இஸ்லாமிய சிந்தனை ஒரு
உருக்குலைந்த ஒரு நிலைக்கு மாறிய ஒரு காலப்பிரிவில் தான் இமாம் கசாலி ரஹ்மத்துல்லா அவர்கள் வந்திருக்கிறார்கள். எனவே அந்த காலப்பிரிவில் இஸ்லாமிய கலைகளை உயிர்ப்பிக்க வேண்டிய ஒரு தேவை இருந்தது. இஸ்லாமிய கலைகள் ஓரளவு உயிரிழந்த ஒரு நிலை அந்த சூழ்நிலையில் காணப்பட்டது. எனவேதான் அந்த சிந்தனையை சீர்படுத்துவதற்கும் இஸ்லாமிய அதாவது உயிரிழந்திருக்கின்ற இஸ்லாமிய கலைகளை உயிர்ப்பிப்பதற்குமான ஒரு முயற்சியாகத்தான் இஹ்யா உலூமுத்தீன், மார்க்கத்தின் கலைகளை உயிர்ப்பித்தல் என்று அந்த நூலுக்கு அவர்கள் பெயர் சூட்டியிருக்கிறார்கள். எனவே இப்படி இந்த நூலுக்கு பெயர் சூட்டியதும் நாங்கள் வாழுகின்ற இந்த காலப்பிரிவிலும் கூட எத்தனையோ வகையான சிந்தனை சிக்கல்களுக்கும் குழப்பங்களுக்கும் இஸ்லாமிய சிந்தனை உட்பட்டு பல வடிவங்களுக்கு அது மாறி இருக்கிற இந்த சூழலிலும் இஹ்யா உலூமுத்தீன், மார்க்கத்தின் கலைகளை உயிர்ப்பிக்க வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கும் இருக்கின்றது என்ற அடிப்படையில் இந்த புத்தகத்தையும் இந்த புத்தகத்தை எழுதிய இமாம் கசாலி ரஹிமஹுல்லா அவர்களையும் படிப்பது இந்த காலத்துக்குரிய, இந்த காலத்தின் இஸ்லாமிய சிந்தனைக்குரிய தேவையாக இருக்கின்றது. இமாம் கசாலி அவர்களை ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் என்று சொல்வார்கள். அவர்தான் இஸ்லாத்தின் ஆதாரம். எனவே இந்த ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் என்ற பட்டம் என்ற அந்த சொற்பிரயோகம் சாதாரணமான ஒரு அறிஞருக்கோ அல்லது மார்க்கத்தை ஆழ படித்தவருக்கோ வழங்குவதில்லை. அப்படி அந்த பட்டத்தை சுமப்பதற்கு தகுதியான ஒரு மிக ஆழமான இஸ்லாமிய சிந்தனையாளராக, மார்க்க அறிஞராக, ஒரு ஆதாரமாக திகழக்கூடிய வகையில் தான் இமாம் கசாலி அவர்கள் அந்த நிலையிலிருந்து இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். இமாம் கசாலி, எனவே இந்த பகுதியை நான் 3 பிரிவுகளாக பிரித்து உங்களுக்கு அறிமுகம் செய்கின்றேன். முதலாவது இமாம் கசாலியை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். இரண்டாவது இஹ்யா உலூமுத்தீன் என்ற அந்த நூலை பற்றிய ஒரு அறிமுகம். மூன்றாவது இந்த நூலிலிருந்து ஒரு முதல் பகுதியை பற்றிய ஒரு அறிமுகம் என்று இந்த பகுதியை 3ஆக பிரித்து உங்களுக்கு விளக்கலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் முதல் பகுதியிலே இமாம் கசாலி சம்பந்தமான அறிமுகத்தை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இமாம் கசாலியினுடைய முழு பெயர் ஜெயினுல் ஆபிதீன் அபு ஹாமித் இப்னு முஹம்மது இப்னு முஹம்மது இப்னு அஹ்மத் அத்தூசி. அவர் தூஸ் என்ற அந்த பிரதேசத்திலே பிறந்ததன் காரணமாக தூசி என்று சொல்லப்படுகின்றார். அல் கசாலி என்று சொல்லப்படுவதற்கு 2 காரணங்கள் கூறுவார்கள். ஒன்று, கசாலா என்பது பட்டோடு சம்பந்தப்பட்ட தொழில். இமாம் கசாலியுடைய தந்தை அந்த பட்டு தொழிலை செய்து வந்த ஒரு மனிதர், ஒரு சாதாரண மனிதர். ஒரு கடை, தனக்கென்று ஒரு கடையை வைத்து அந்த தொழிலை செய்து கொண்டிருந்தார். எனவே அந்த பட்டுக்கு பெயர் அல் கசாலா. எனவே இவருடைய பெயருக்கும் அல் கசாலி என்று அந்த பட்டோடு சம்பந்தப்பட்ட வியாபாரத்தை சார்ந்தவர் என்று அந்த பெயருக்கு ஒரு விளக்கம் இருக்கிறது. இன்னும் ஒரு விளக்கம், அல் கசாலி என்ற அந்த பெயர் இமாம் கசாலியுடைய ஒரு ஊரினுடைய பெயர் தான் கசாலா. எனவே அந்த கசாலா என்ற ஊரை சேர்ந்தவர் என்பதும் அதனுடைய மற்றும் ஒரு விளக்கம். எனவே 2 விளக்கங்களும் அவருடைய பெயருக்கு அல் கசாலி என்ற அந்த பெயருக்கு இருக்கின்றது. இமாம் கசாலி ஹிஜ்ரி 450ஆம் ஆண்டு மிக சாதாரணமான ஒரு எளிய குடும்பத்திலே தான் பிறக்கின்றார்கள். அவருடைய தந்தையும் தாயும், அவருக்கு மற்றும் ஒரு சகோதரரும் இருக்கின்றார், அஹ்மத் என்ற அவருடைய சகோதரர். எனவே இந்த 4 பேரை கொண்ட இந்த குடும்பத்திலே எளிமையாக வாழ்ந்த ஒரு மனிதர். இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது இமாம் கசாலியுடைய தந்தை அடிக்கடி அந்த சூபித்துவ அறிஞர்களுடைய உரைகளை கேட்டு அதன் அடிப்படையிலே தாக்கம் பெற்ற ஒரு மனிதராக இருந்ததன் காரணமாக அவருடைய முக்கியமான ஒரு பிரார்த்தனை இருக்கிறது.
என்னுடைய பிள்ளைகள் ஒருவரை அப்படியான ஒரு மார்க்க மேதையாக ஆக்கி தருவாயாக என்று அவர் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிந்தார். அவருடைய இள வயதிலேயே அந்த மனிதருக்கு ஒரு நோய் ஏற்பட்டது. அதன் காரணமாக அவர் மரணிக்கின்றார். அப்படி மரணிப்பதற்கு முன்பு தன்னுடைய ஒரு நண்பரிடம் சென்று அந்த சிறுவர்களையும் பிள்ளைகளையும் அவரிடம் பராமரிக்குமாறு கூறி தன்னிடம் இருந்த எல்லா செல்வத்தையும் அவரிடமே ஒப்படைத்து விட்டு சென்றார். எனவே இப்படி அந்த மனிதனுடைய கற்பித்தலிலும் மிக எளிமையான கற்பித்தலிலும் அந்த இருவரும் வளர்ந்து பின்னர் அவர்கள் கொடுத்த அந்த செல்வங்கள் எல்லாம் முடிந்த போது அந்த மனிதர் சொன்னார், என்னிடம் இப்போது எல்லாம் முடிந்து விட்டது, உங்களுடைய செல்வங்களும் முடிந்து விட்டது, எனவே நீங்கள் இலவசமாக கற்றுக் கொடுக்கின்ற ஒரு பாடசாலைக்கு சென்று அங்கு நீங்கள் கல்வி கற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் இருவருக்கும் உபதேசம் புரிய, அப்படியே இருவரும் ஒரு பாடசாலையிலே போய் சேர்ந்தார்கள். அங்கு உணவு இலவசமாக கிடைக்கும், எனவே அவர்கள் தொடர்ந்து கல்வியை கற்கலாம் என்ற ஒரு நிலை அவர்களுக்கு இருந்தது. இமாம் கசாலி இப்படி அந்த சிறு வயதிலேயே கல்வி கற்பதற்காக இந்த சாதாரணமான ஒரு மாணவனாக, ஒரு எல்லா மாணவர்களையும் போல் ஒரு மாணவனாக சென்றாலும் கூட இமாம் கசாலி அந்த நேரத்திலே ஒரு வார்த்தையை சொன்னார், தலப்னல் இல்ம லிகைரில்லாஹ் ஃபஅபல் இல்மு இல்லா ஐயகூன இல்லா லில்லாஹ். நாங்கள் எங்களுடைய உலக நோக்கங்களுக்காக அறிவை தேடச் சென்றோம், ஆனால் அல்லாஹு தாலா அவனுக்காகவே அந்த அறிவை தேட வேண்டும் என்று நாடியிருந்தான் என்று அவர்கள் சொல்வார்கள். எனவே இப்படி இமாம் கசாலிக்கு இந்த அல்லாஹ்வுக்காக அந்த அறிவை கற்க வேண்டும் என்ற அந்த உத்வேகமும் ஆர்வமும் தொடர்ந்து அவருடைய உள்ளத்திலே இருந்து வந்திருந்தது. பின்னர் அந்த பாடசாலையிலிருந்து அவர்கள் சிறிது காலம் படித்ததன் பின்னர் இஸ்லாமிய சட்டத்தை படிக்க வேண்டும், ஃபிக்ஹை படிக்க வேண்டும் என்பதற்காக இமாம் ராசிகானி என்ற அந்த அறிஞரிடம், அஹ்மத் பின் முஹம்மது ராசிகானி என்பவரிடம் போய், அந்த ஊரிலே இருக்கின்ற ஒரு அறிஞர், ஒரு மார்க்க மேதை, அவரிடம் போய் இந்த கலைகளை அவர்கள் இமாம் கசாலி அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். அவருடைய சகோதரன் அந்த இடத்திலே ஒரு சூபித்துவ வழிமுறையினூடாக சூபித்துவத்திலே ஆழ்ந்து சென்ற அதே வேளை இமாம் கசாலி அறிவு தேடுகின்ற பணியிலே அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். எனவேதான் இவர்களுடைய துறை ஒரு அறிவு தேடுகின்ற துறையாக மாறியிருந்தது. எனவே இவர்கள் இமாம் கசாலி பின்னர் ஜர்ஜான் என்ற ஒரு பிரதேசத்துக்கு பக்கத்திலே இருக்கின்ற ஒரு பிரதேசத்துக்கு பயணம் சென்று அங்கு மார்க்க கல்வியை, இஸ்லாமிய சட்டத்தையும் ஏனைய கலைகளையும் படிப்பதற்காக அபு நஸ்ர் அல் இஸ்மாயிலி என்ற மார்க்க அறிஞரிடம் சென்று அவரிடம் பல நூல்களையும் இஸ்லாமிய சட்ட கலைகளையும் படித்தார். இப்படி படித்து கொண்டு படிக்கின்ற சந்தர்ப்பத்திலே அவர் வீட்டிலிருந்து அப்படி போய் வருகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே அவருக்கு ஒரு சம்பவம் நடைபெற்றது. அவர்கள் வீட்டுக்கு திரும்பி கொண்டிருக்கின்ற போது வழிப்பறி கொள்ளைக்காரர்கள் சிலர் வந்து இமாம் கசாலியிடம் இருக்கின்ற அந்த எல்லா பொருட்களையும் அபகரித்து கொண்டு சென்றார்கள். அப்போது அவர்கள் அந்த இமாமிடம் படித்து கொண்டு வருகின்ற போது ஒரு நோட்ஸை வைத்திருந்தார்கள், அதிலே எல்லா வகையான விடயங்களையும் பதிந்து வந்தார்கள். எனவே அந்த பதிவேட்டையும் சேர்த்து அவர்கள் எடுத்துக்கொண்டு சென்ற போது இமாம் கசாலி அவர்களுக்கு பின்னால் விரட்டி சென்று, எனக்கு அந்த ஏட்டை மட்டும் தாருங்கள், ஏனைய அனைத்தையும் எடுத்து செல்லுங்கள் என்று அந்த இமாம் கசாலி அவர்களிடம் கேட்டார்கள். அப்போது அங்கிருந்த அந்த குழுவினுடைய தலைவர் ஒருவர் சொன்னார், உன்னுடைய இந்த நோட்டை எடுத்ததன் காரணமாக உன்னுடைய அறிவை நாங்கள் எடுத்ததாக கருதுகின்றீர்கள், எனவே எப்படி உங்களை நாங்கள் ஒரு அறிவாளர் என்று சொல்ல முடியும்? அந்த நோட்டை எடுத்தால் அறிவு இல்லாமல் சென்று விடுகிறது என்று அவர்கள் சொன்ன போது இமாம் கசாலி இந்த இடத்திலே ஒரு விழிப்புணர்வு அவருக்கு ஏற்படுகிறது. அவர் சொல்கிறார் அந்த நிகழ்வை, ஹாதா மன்திகுன் முஸ்தன்தகுன் அன்தகஹுல்லாஹு லியுர்ஷிதனி இலா அம்ரி. அல்லாஹு தாலா தான் இவர்களை அப்படி பேச வைத்தான், என்னை நேர்வழிப்படுத்துவதற்காக. எனவேதான் நான் வீட்டுக்கு சென்று 3 வருடங்கள் கழித்தேன், அந்த நோட்ஸில் இருக்கின்ற அனைத்தையும் மனமிட்டு
முடிப்பதற்கு அந்த 3 வருடங்களிலே மரணமிட்டு முடித்தேன் என்று இமாம் கசாலி அவர்கள் எழுதுகிறார்கள். எனவே என்ன பாடம் அவர் சொல்றார்? நான் படித்த பாடம் என்னவென்றால், அறிவு என்பது புத்தகத்தில் ஏட்டில் இருக்க வேண்டியதல்ல, அது அறிவில் உள்ளத்தில் இருக்க வேண்டும் என்ற அந்த பாடத்தை யாரிடமிருந்து பெற்றுக்கொள்கிறார்? ஒரு மார்க்க அறிஞரிடம் இருந்தல்ல, ஒரு திருடனிடமிருந்து இந்த அறிவை இமாம் கசாலி அவர்கள் பெற்று அந்த அந்த அவரிடம் படித்த எல்லா விடயங்களையும் மரணமிட்டு முடிக்கின்றார்கள். எனவே இவர்கள் இப்படி தொடர்ந்து அதனைத் தொடர்ந்து இமாம் ஜுவைனி, இமாமுல் ஹரமைன், இமாம் ஃபேமஸான ஒரு இமாம், அவரிடம் சென்று ஷாஃபி மதுஹபுடைய சட்டங்களை கற்று அந்த ஷாஃபி மதுஹபிலே தேர்ச்சி பெறுகின்றார்கள். தொடர்ந்து இமாம் ஜுவைனியிடம் நைசாபூர் என்ற அந்த பிரதேசம், அதாவது இப்போது ஈரானுடைய வடகிழக்கு பகுதியில் இருக்கின்ற ஒரு பிரதேசம், அங்கு சென்று இமாம் ஜுவைனியிடம் தொடர்ந்து இமாம் கசாலி அவர்கள் இமாம் ஜுவைனி மரணிக்கும் வரை, அவர் 478 மரணிக்கிறார், அதுவரைக்கும் அவரிடம் போய் இஸ்லாமிய சட்டத்தை அவர்கள் கற்று வந்தார்கள். அந்த நேரத்தில் இமாம் கசாலிக்கு 28 வயது. இதுவர் மரணித்ததன் பிறகு அந்த பிரதேசத்திலே இருந்த மன்னர்கள், ஆட்சியாளர்களில் ஒருவர் தான் நிலாமுல் முல்க் என்ற ஒரு மனிதர். இவருடைய அரச சபையிலே பல்வேறு அறிஞர்கள் ஒன்று கூடி இஸ்லாமிய விவகாரங்களையும் சட்ட விஷயங்களையும் விவாதிப்பது ஒரு வழக்கமாக இருந்தது. எனவேதான் அந்த சபையிலே இமாம் கசாலி போய் அமர்ந்தார்கள். அமர்ந்து தொடர்ந்து இவர்களும் அந்த விவாதங்களிலும் அந்த ஆய்வுகளிலும் பங்கு கொண்டு அந்த சபையில் மிக முக்கியமான ஒருவராக மாறினார்கள். அப்படி இமாம் கசாலினுடைய புகழ் அந்த இடங்களில் எல்லாம் பரவி, இமாம் கசாலினுடைய அறிவு ஆற்றல், அவருடைய விவேகம், அவருடைய ஆழமான ஆய்வு, இவையெல்லாம் அந்த மக்களிடத்திலே அறிஞர்களிடம் பிரபல்யமாக நிலாமுல் முல்க் என்ன செய்தார் என்றால், அவரை நிலாமியா என்ற ஒரு பாடசாலை இருந்தது ஈராக்கிலே, அந்த பாடசாலைகளுக்கு பொறுப்பாக நியமித்து அவர்களை அனுப்புகிறார்கள். எனவே இப்படி இமாம் கசாலியினுடைய 34வது வயது வருகின்ற போது அப்படி ஒரு பெரிய பாடசாலைகளுக்கு பொறுப்பாக மாறுகிறார்கள். அப்படி அவர்கள் ஈராக்குக்கு செல்வதற்கு முன்பே இமாம் கசாலி பற்றிய ஒரு பெரிய அறிமுகமும் அவருடைய புகழ் பரவி இருந்த ஒரு சூழ்நிலையிலே தான் அவர்கள் ஈராக்குக்கு அங்கிருந்து நைசாபூரில் இருந்து திரும்பி செல்கிறார்கள். எனவேதான் அந்த மக்கள் இமாம் கசாலி பக்தாதுக்கு வருகிறார் என்று கேள்விப்பட்டவுடன் அவரை ஒரு பெரிய அளவிலே வரவேற்பு கொடுத்து அந்த அந்த பாடசாலைகளுக்கு பொறுப்பாக அவர்கள் அங்கு நியமிக்கப்படுகின்றார்கள். இப்படி ஒரு நீண்ட காலம், ஒரு சில வருடங்கள் அந்த பாடசாலையிலே கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் பொதுவாக மக்களுக்கு படிப்பித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய சபையிலே சுமார் 400 பெரும் தலைப்பாகைகள் கட்டிய அறிஞர்கள் கூட அந்த சபைக்கு வந்து இமாம் கசாலியினுடைய அந்த அறிவு சபையிலே உட்கார்ந்து கேட்பார்கள். சுமார் 4000 பேர் வரைக்கும் அவர்களுடைய அந்த பாடங்களிலே பங்கு பற்றுவது சாதாரண வழக்கமாக இருந்தது. எனவே இந்த காலப்பிரிவு இமாம் கசாலியினுடைய புகழ் மிகவும் ஓங்கி இருந்த ஒரு காலம். எல்லா இடங்களிலும் இவர்களை பற்றிய பேச்சு பரவி இருந்த காலம். அவர்களுடைய சில நூல்கள் கூட அந்த காலப்பிரிவிலே பரவி அது பற்றிய ஆய்வுகளை அடுத்த அறிஞர்கள் செய்யக்கூடிய ஒரு சூழல் அங்கு காணப்பட்டது. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் புகழெல்லாம் பரவி இருந்த இந்த காலப்பிரிவில் இமாம் கசாலி இன்னும் ஒரு காலகட்டத்தை அடைகிறார்கள். அதாவது தன்னை பற்றிய ஒரு சுய விசாரணையிலே ஈடுபடுகிறார்கள். அந்த சுய விசாரணையில் அவர்கள் தன்னுடைய உண்மையான மனோநிலையை ஒரு விசாரணைக்கு உட்படுத்துகிறார்கள். ஒரு மனிதன் ஒரு கல்வி பயணத்திலே செல்கின்ற போது ஒரு இடத்திலே நின்று தன்னை சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தேவையை நாங்கள் இந்த சம்பவத்திலிருந்து, இவருடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் படிக்கின்றோம். இது எல்லா மனிதர்களுக்கும் தேவைப்படும். அந்த சுய விசாரணை உண்மையான சுய விசாரணையாக இருக்க வேண்டும்.
தன்னை சரியான முறையிலே விசாரித்து நாங்கள் சரியான பாதையில் தான் செல்கின்றோமா என்ற, நாங்கள் அந்த அந்த சரியான மனோநிலையோடு தான் இருக்கின்றோமா என்ற அந்த சுய விசாரணைக்கு உட்படுத்தி உறுதியான விடையை கண்டுகொள்வது மிகவும் அவசியம். எனவே தான் இமாம் கஸாலி ஒரு குறிப்பிட்ட காலத்தை எடுக்கின்றார்கள், கடுமையான சுய விசாரணை செய்கின்றார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், நான் என்னுடைய புகழ் மேலோங்கி இருக்கிறது, என்னுடைய அந்தஸ்து அதிகரித்திருக்கின்றது, நான் அறிஞர் என்று எல்லோரிடம் பரவி இருக்கிறது, அப்படி நான் மிக தூய்மையாக இதனை அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும்தான் செய்கின்றேனா அல்லது உலகத்துக்கும் ஒரு பங்கு இருக்கிறதா என்ற அந்த விசாரணையை தான் அவர்கள் கடுமையாக செய்தார்கள். அந்த விசாரணையின் முடிவிலே அவர்கள் சொல்கிறார்கள், அர் ரஹீல் அர் ரஹீல், இந்த பொறுப்பை விட்டு இந்த இடத்தை விட்டு எல்லாம் நான் வெளியேற வேண்டும். எங்களுக்கு அவர் சொல்கிறார்கள், வலம் யப்க மினல் உம்ரி இல்லா கலீல், ஆயுளிலே கொஞ்ச காலம் தான் எங்களுக்கு இருக்கிறது, ஆனால் எங்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய தூரம் பைன யதைக அஸ்ஸஃபரு தவீல், நீங்கள் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டி இருக்கிறது, அங்கு மறுமை நாள் வரைக்கும், அதே போல அங்கு சுவனம் வரைக்கும் நாங்கள் பயணிக்க வேண்டி இருக்கிறது. எனவே நாங்கள் அந்த சுவனத்தை சரியான இலக்கை அடைய வேண்டுமாக இருந்தால் இந்த பாதையிலே சரியாகத்தான் சொல்கின்றோமா என்ற அந்த விசாரணைக்கு அவர்கள் உட்படுத்தினார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், நான் கடுமையாக சிந்தித்தேன், சில போது எனக்கு ஷைத்தான் வந்து என்னை இது கொஞ்ச காலத்தால் இந்த நிலை மாறிவிடும் என்று சொல்லுவான், எனவே ஒரு காலை நான் முன்னர் வைப்பேன், பின்னால் ஒரு காலை வைப்பேன். இப்படி ஒரு தடுமாற்ற நிலையும் ஒரு கடுமையான சுய விசாரணையின் பின்னரும் இமாம் கஸாலி அவர்கள் கிட்டத்தட்ட 32வது வயது அளவிலே பக்தாதை விட்டு வெளியேறுகிறார்கள். வெளியேறி ஒரு தனிமை வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறார்கள். அந்த தனிமை வாழ்க்கை ஒரு 10 வருட காலம் தொடர்கிறது. அந்த 10 வருட கால பிரிவுக்குள் எழுதிய நூல் தான் இஹ்யா உலூமுத்தீன் என்ற நூல். எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் அங்கிருந்து பக்தாதில் இருந்து வெளியேறி திமஷ்குக்கு செல்கிறார்கள், சிரியாவுக்கு செல்கிறார்கள். அங்கு மஸ்ஜிதுல் உமவி அந்த பள்ளி வாயிலிலே கொஞ்ச காலம் இருக்கிறார்கள். பிறகு பைத்துல் மக்திஸை அவர்கள் தரிசிக்கிறார்கள். எனவே இந்த காலப்பிரிவில் அவர்கள் தனிமையாக ஒதுங்குகிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் அந்த மஸ்ஜிதுல் உமவியிலே பல அறிஞர்கள் கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அப்படி கற்றுக் கொடுக்கின்ற போது இமாம் கஸாலி அவர்கள் இப்படி கூறுகிறார்கள் என்றெல்லாம் அவர்கள் சொல்லி விளங்கப்படுத்துவார்கள். இமாம் கஸாலி தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டு அந்த இடத்திலே தனிமையாக யாரோடும் உறவு இல்லாமல் அந்த இடத்திலே இருப்பார்கள். ஆனால் அந்த சந்தர்ப்பத்திலும் அவர்கள் தன்னுடைய முகத்தையும் மறைத்து கொண்டு அந்த பிரதேசத்திலே தனியாக ஒதுங்கி இந்த தன்னுடைய உள்ளத்தை மிகவும் பக்குவப்படுத்தி அதிலே இந்த உலகத்துக்கு எந்த ஒரு பங்கும் இருக்கக்கூடாது என்று அந்த மனதை அவர்கள் ஓர்முகப்படுத்தி பக்குவப்படுத்தி அல்லாஹ்வுக்காகவே முழுமையாக நாங்கள் இருக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனையோடு அவர்கள் ஒன்றித்து அந்த நிலையில்தான் இஹ்யா உலூமுத்தீன் என்ற அந்த நூலை அவர்கள் எழுதினார்கள். எழுதி பின்னர் அவர்கள் 10 வருட காலம் முடிந்ததன் பிறகு மக்காவுக்கு சென்று திரும்ப மதீனாவுக்கு சென்று 49வது வயதிலே தனது மீண்டும் தூஸ் என்ற தன்னுடைய ஊருக்கு அவர்கள் புறப்பட்டு வந்து சேர்கிறார்கள். இமாம் கஸாலி அவர்கள் தன்னுடைய 55வது வயதிலே அவருக்கு மரணம் வருகின்றது. ஹிஜ்ரி 505 அவர்கள் மரணிக்கிறார்கள். அவர்கள் எப்படி மரணித்தார்கள் என்பதனை மிக அழகாக எழுதியிருக்கிறார்கள். அவர் தன்னுடைய வீட்டுக்குள்ளால் நுழைந்து குளித்தார், உழுவெடுத்தார். தன்னுடைய சகோதரர் அந்த சூஃபித்துவ விடயத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த தன்னுடைய சகோதரரை பார்த்து சொன்னார், எனக்கு ஒரு கஃனை தாருங்கள். அப்போது அவருக்கு அந்த கஃனை உடனடியாக கொடுத்தார்கள். அந்த கஃனை எடுத்து முத்தமிட்டார்கள்.
இமாம் கசாலி முத்தமிட்டார்கள். பின்னர் அதனை தன்னுடைய தலையிலே வைத்தார்கள். தலையை வைத்துக் கொண்டு கிப்லாவை முன்னோக்கிய நிலையில் சொன்னார்கள், சம்அன் வ தாஅத்தன் லித்துகூலி அலல் மலிக். அரசனிடம், அதாவது அல்லாஹ்விடம் நுழைவதற்கு நான் பூரணமாக கட்டுப்படுகிறேன் என்று சொன்னார்கள். அந்த வார்த்தை சொல்லி முடிய அவர்கள் மரணித்தார்கள். எனவே இப்படித்தான் இமாம் கசாலியினுடைய மரணம் ஒரு அற்புதமான மரணமாக அமைந்திருந்தது. இமாம் கசாலி அவர்களை பற்றி பல்வேறு கருத்துக்கள், எதிரும் புதிருமான பல கருத்துக்கள் காணப்படுகின்றன. அதிலே முதலாவது பகுதி இமாம் கசாலியை பற்றி அவருடைய ஷேக் இமாம் அல் ஜுவைனி, இமாம் அல் ஹரமைன் ஜுவைனி சொல்கிறார்கள், அல் கசாலி பஹ்ருன் முஹ்திக். கசாலி வழிந்தோடுகின்ற ஒரு கடல், அவ்வளவு அறிவு நிறைந்த ஒரு மனிதர். அதே போல் அவருடைய மாணவர் சொல்கிறார், லா யஅரிஃபு ஃபضل அல் கசாலி. கசாலியுடைய சிறப்பை யார் அறிந்து கொள்வார் என்றால், அறிவிலே ஓரளவு தூரம் பூரணத்துவம் உள்ளவர் தான் இமாம் கசாலியுடைய சிறப்பை அறிந்து கொள்வார்கள். இமாம் தாஜுத்தீன் சுப்கி சொல்கிறார்கள், ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம். அவர்கள் இஸ்லாத்துக்கு ஒரு ஆதாரம். எல்லா சிதறி இருக்கின்ற கலைகளை அவர்கள் ஒன்று சேர்த்தவர்கள். இமாம் ஸஹபி அவர்களை பற்றி சொல்கின்ற போது, அல் இமாம் அல் பஹர், ஒரு கடல் போன்ற ஒரு அறிஞர். ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம், உஜூபத்து ஸமான், காலத்தின் ஒரு அற்புதம். எனவே தான் இமாம் அல் கசாலி அவருடைய பண்புகளை பற்றி சொல்கின்ற போது, அவர்கள் மிகவும் திறமைசாலியாகவும், அவர்கள் விவேகத்திலே மிகவும் நுணுக்கமானவராகவும் இருந்திருக்கிறார்கள். எனவே தான் இமாம் இப்னு கஸீர் சொல்கிறார்கள், கான மின் அஸ்கியாஇல் ஆலம் ஃபி குல்லி மா யதகல்லம் ஃபீஹி. அவர்கள் பேசுகின்ற அனைத்திலுமே உலகத்தின் ஒரு விவேகியாக திகழ்ந்தார்கள். எனவே அந்த காலப்பிரிவிலே ஒரு விவேகம் நிறைந்த ஒரு மனிதராக இமாம் கசாலி அவர்கள் இருந்திருக்கிறார்கள். எனவே இப்படி இமாம் கசாலி சம்பந்தமாக அவரை பற்றிய கருத்துக்களை நாங்கள் இமாம்கள் கூறியிருப்பதனை பார்க்கின்றோம். அதே போல நாங்கள் இரண்டாவது பகுதியிலே இஹ்யா உலூமுத்தீன் சம்பந்தமான ஒரு அறிமுகத்தை வழங்குவது இந்த சந்தர்ப்பத்திலே பொருத்தமாக இருக்கின்றது. அந்த வகையிலே இமாம் கசாலி அவர்களுடைய அறிவு பயணத்திலே நாங்கள் காணுகின்ற மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால், அவர்கள் எல்லா கலைகளையும் எல்லா துறைகளிலும் மிகவும் ஆழமாக கற்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார்கள். அவர்கள் மனோ தத்துவத்திலே இருந்தார்கள், தத்துவத்தை படித்தார்கள், இஸ்லாமிய சட்டத்தை படித்தார்கள், இல்முல் கலாமை படித்தார்கள், உசூலை படித்தார்கள், மன்திக்கை படித்தார்கள், சூஃபித்துவத்தை படித்தார்கள், பல்வேறு சிந்தனை பிரிவுகளுடைய கொள்கைகள் எல்லாம் படித்தார்கள், சமூகவியலை படித்தார்கள். இமாம் கசாலி அவர்கள் இந்த துறைகளில் எழுதியிருக்கின்ற நூல்கள் எல்லாம் இன்றும் அந்த துறைகளுக்கான அடிப்படை மூல நூல்களில் ஒன்றாக கணிக்கப்படுகின்றது. தத்துவத்தை படித்து அந்த தத்துவத்தையும் இந்த துறைகளை எல்லாம் படிக்கின்ற போது இமாம் கசாலி அவர்கள் அந்த துறையிலே இப்போது எந்த அளவு தூரம் ஆழமாக அறிஞர்கள் சென்றிருக்கிறார்களோ அந்த எல்லையை அடைவார்கள். அந்த எல்லையை அடைந்து இப்போது உச்ச நிலையில் யார் அதனை கற்று வந்திருக்கிறாரோ அவரை விட ஒரு தரம் மேலதிகமாக சென்று அந்த சிந்தனையையும் அந்த தத்துவத்தையும் விமர்சிக்கக்கூடிய ஒராகத்தான் இமாம் கசாலி அவர்கள் அந்த காலப்பிரிவிலே காணப்பட்டார்கள். எனவே தான் அவர்களுடைய தத்துவம் சம்பந்தமான புத்தகம் இருக்கிறது. அந்த தஹாஃபுத்துல் ஃபலாசிஃபா என்ற அந்த புத்தகம் இப்போதும் ஃபேமஸான ஒரு புத்தகம். இஸ்லாமிய சட்டம் சம்பந்தமாக 4 நூல்கள் எழுதியிருக்கிறார்கள். ஷாஃபி மதஹப் சம்பந்தமான சட்டம். அந்த 4 புத்தகங்களும் 4 தரத்திலே அமைந்திருக்கின்ற புத்தகங்கள். அல் பசீத் என்ற ஒரு புத்தகம் மிகவும் விரிவாக சொன்ன ஒரு சட்டங்களை எழுதிய புத்தகம். அல் வசீத் என்றது நடுநிலையான அளவிலே எழுதின புத்தகம். அல் வஜீஸ் என்பது சுருக்கமாக எழுதின ஒரு புத்தகம். அதே போல் அல் ஹுலாசா என்பது மிகச் சுருக்கமாக எழுதின இன்னொரு புத்தகம். இப்படி சட்டம் சம்பந்தமாக 4 தரங்களிலே புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள்.
அதே போல இமாம் கசாலி அவர்களுடைய உசூல் அல் முஸ்தஸ்ஃபா என்ற அந்த புத்தகம் இன்றும் அடிப்படை நூலாக இருக்கின்றது. ஸ்தூபித்துவத்தையும் அதனுடைய அஹ்லாக்களை பண்பாடுகளையும் சொன்ன இஹ்யா உலூமுத்தீன் என்ற நூல் எங்களுக்கு பிரபலியமான நூல். அதே போல இமாம் கசாலி அவர்கள் பல்வேறு நூல்களை எழுதியிருக்கிறார்கள். சுமார் 200 புத்தகங்களை எழுதியதாக இமாம் ஜர்கலி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதிலே 40 புத்தகங்கள், ஒரு புத்தகத்திலே 40 முஜல்லதுகள், 40 வொல்யூம்கள் கொண்ட ஒரு புத்தகமும் இருக்கின்றது. அத்தவீலு ஃபி தஃப்சீர் தன்சீல் என்ற அந்த புத்தகம் 40 வொல்யூம்களை கொண்டது. இந்த எல்லா புத்தகங்களும் இப்போது இல்லை என்றாலும் கூட இப்படி 200க்கும் மேற்பட்ட புத்தகங்களை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதே போல இமாம் கசாலி அவர்கள் காணப்படுகின்ற இந்த புத்தகங்களை எழுதுகின்ற போது விடாமுயற்சி மிகவும் முக்கியமான ஒரு பண்பாக, தெளிவான ஒரு பண்பாக சொல்லப்படுகின்றது. அதே போல தன்னம்பிக்கையும் ஓய்வின்றி உழைத்தலும். அவர்கள் ஒரு விடயத்தில் இறங்கினால் அதனை ஆழமாக, அதனுடைய ஆழத்தை காணும் வரைக்கும் ஓய மாட்டார்கள் என்று அவர்களை பற்றி எழுதுகின்ற போது பலர் குறிப்பிடுகின்றார்கள். எனவே தான் இந்த நிலையில் இமாம் கசாலி அவர்கள் இஹ்யா உலூமுத்தீனை எழுதியிருக்கின்றார்கள். அந்த இஹ்யா உலூமுத்தீனில் அதே போல ஏனைய அவர்களுடைய சிந்தனை குறித்து விமர்சனங்கள் மிகவும் நிறைவாக இருக்கின்றது. அந்த விமர்சனங்கள் நடுநிலையில் நின்று விமர்சித்தவர்களும் இருக்கிறார்கள், அதே போல எல்லை மீறி சென்று விமர்சித்தவர்களும் இருக்கிறார்கள். அந்த வகையில் தத்துவத்தில் அவர் ஆழ்ந்து சென்றிருக்கிறார் என்ற ஒரு விமர்சனம் இருக்கிறது. தர்க்கவியலில் ஈடுபாடு காட்டி அதனை ஃபர்து கிஃபாயாவாக மாற்றி இருக்கிறார், குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு விமர்சனம் இருக்கிறது. சூபித்துவத்திலே ஆழ்ந்து சென்று சில வழிகட்ட சூபித்துவ எல்லைகளுக்கு சென்றிருக்கிறார்கள் என்ற ஒரு விமர்சனம் இருக்குது. இஹ்யாவில் ஜிஹாத் பற்றிய எந்த விதமான வசனமும் கிடையாது, ஒரு பகுதியும் கிடையாது என்ற ஒரு விமர்சனம் இருக்கிறது. அதே போல இஹ்யாவிலே இட்டுக்கட்டப்பட்ட பலவீனமான ஹதீஸ்கள் நிறைந்து காணப்படுகிறது என்ற விமர்சனங்கள் இமாம் கசாலிக்கு இஹ்யாவுக்கும் சேர்த்து முன்வைக்கப்படுகின்றது. இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் பலர் பதிலளித்திருக்கிறார்கள். அவர்கள் சிலர் நடுநிலையாக பதிலளித்திருக்கிறார்கள். சிலர் விமர்சனத்திலே 2 தீவிரவாத போக்கை நாங்கள் காண முடியும். மொத்தமாக சிலர் இமாம் கசாலி அவர்களை தூக்கி ஒதுக்கி இருக்கிறார்கள். இவரை எடுக்கக்கூடாது, இவரிலே எந்த விதமான நன்மையும் கிடையாது என்று ஒரு குரூப் ஒதுக்கி இருக்கிறார்கள். அதே போல மற்றும் ஒரு குரூப் அவர்களுடைய இந்த விமர்சனத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மொத்தமாக எல்லாவற்றையும் இமாம் கசாலிடம் இருந்து ஏற்றுக்கொள்கிறார்கள். எனவே இந்த நிலையில்தான் நாங்கள் ஒரு நடுநிலையை கை கொள்ள வேண்டும். இதுல மிக முக்கியமாக இமாம் கசாலிக்கு முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டு, அந்த இஹ்யா உலூமுத்தீனை பொறுத்தவரையில் அதிகமான இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள் அதிலே இருக்கின்றது என்பது. இந்த விமர்சனத்தை பொறுத்தவரையிலே இமாம் கசாலி அவர்கள் ஹதீஸ் துறையை பொறுத்தவரையில் அவர்கள் தன்னுடைய மிகவும் பிற்பட்ட காலத்தில் தான் அந்த கலையிலே ஈடுபட்டார்கள். மிக ஆரம்ப கால பிரிவில் இருந்து இந்த இஹ்யா எழுதி முடிக்கின்ற வரைக்குமான அந்த கால பிரிவு வரைக்கும் ஹதீஸ் துறையிலே அவர்கள் ஈடுபடவில்லை. எனவே தான் கேட்ட எல்லா ஹதீஸ்களையும் எழுதி அதனை மனமிட்டு அந்த ஹதீஸ்களையும் இந்த இஹ்யாவிலே சேர்த்திருக்கிறார்கள் என்பதுதான் மிகவும் அது பற்றிய உண்மை. ஆனால் இந்த இஹ்யா உலூமுத்தீன் தற்போது முழுமையாக தஹ்கீக் செய்யப்பட்டு அதில் இருக்கின்ற பலவீனமான ஹதீஸ்கள், அதில் இருக்கின்ற இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள் எல்லாம் வேறாக தனியாக விளக்கப்பட்டிருக்கிறது. அதிலே இமாம் அல் இராக்கி அவர்கள் இந்த இஹ்யாவை முழுமையாக தஹ்கீக் செய்து அதனுடைய ஹதீஸ்களை எல்லாம் தரம் பிரித்து மிக அழகாக விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே அந்த இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள் என்ற அந்த விவாதம் இப்போது இல்லாமல் இருக்கிறது. எனவே அந்த இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்களை விட்டு நாங்கள் மிக தூய்மையாக இஹ்யாவை படிப்பதற்கான சந்தர்ப்பம் இப்போது எங்களுக்கு இருக்கின்றது. எனவே அதனை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். எனவே எந்த ஒரு மனிதனை எடுத்தாலும் அவரிடம் மனிதன் என்ற வகை, இமாம் கசாலி இறுதியிலே ஒரு மனிதர். எனவே தவறு செய்திருக்கிறாரா? தவறு செய்திருக்கிறார். அவர் பலவீனமான இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸில் சேர்த்திருக்கிறார்.
எனவே இப்போது என்ன செய்வது? அவரை முழுமையாக அந்த மனிதரையே ஒதுக்கி விடுவதா, அல்லது அவரிடம் இருக்கின்ற பிழைகளை இனங்கண்டு அதனை விட்டு அவரிடம் இருக்கின்ற நல்ல பகுதிகளை எடுப்பதா என்ற இந்த ஒரு நிலைப்பாட்டை தான் நாங்கள் அழகாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போது இஹ்யா உலூமுத்தீன் அந்த புத்தகத்துக்குள்ளே நாங்கள் சென்றால், இமாம் கசாலி அவர்கள் அந்த புத்தகத்தை 4 பகுதிகளாக பிரித்து எங்களுக்கு விளக்குகிறார்கள். ஒரு பகுதி இபாதத்தோடு சம்பந்தப்பட்ட பகுதி, இரண்டாவது ருபுல் ஆதாத் வழக்காறுகளோடு சம்பந்தப்பட்ட பகுதி, மூன்றாவது மனிதனை அழித்து விடக்கூடியவை முஹ்லிகாத் என்ற ஒரு பகுதி, நான்காவது மனிதனை காப்பாற்றக்கூடியவை என்று இந்த 4 பகுதிகளாக பிரித்து விளக்குகிறார்கள். இந்த ஒவ்வொரு பகுதிக்கு கீழாலும் அவர்கள் 10 பிரிவுகளை உள்ளடக்குகிறார்கள். எனவே மொத்தமாக 40 பிரிவுகள் இந்த மொத்த நூல்களுக்குள்ளாலும் இருக்கின்றது. எனவே இபாதாத் என்றெடுத்தால் அதனை 10 பிரிவுகளாக பிரிக்கிறார்கள், 10 பாபுகளாக பிரிக்கிறார்கள். ருபுல் ஆதாத் அதனை 10ஆக பிரிக்கிறார்கள். ருபுல் முஹ்லிகாத் அழித்து விடுவவை அதனை 10ஆக பிரிக்கிறார்கள். காப்பாற்றக்கூடியவை அதனை 10ஆக பிரிக்கிறார்கள். இப்படி ஒரு அழகான ஒழுங்குமுறையில் இமாம் கசாலி அவர்கள் இந்த நூலை அமைத்திருக்கிறார்கள். இந்த ஒவ்வொரு பகுதியையும் நாங்கள் எடுத்து பார்த்தால், ருபுல் இபாதாத் முதல் பகுதியை எடுத்தால் அதிலே அறிவை கொண்டு ஆரம்பிக்கிறார்கள். அறிவு என்றால் என்ன, இஸ்லாத்திலே அந்த அறிவுக்கு என்ன அந்தஸ்து முக்கியத்துவம் இருக்கிறது அந்த பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்தால், என்னுடைய அறிவுக்கு அது போன்று ஆழமாக அறிவு சம்பந்தமாக யாரும் எழுதவில்லை என்று துணிந்து கூறக்கூடிய அளவுக்கு இருக்கின்றது. அதே போல அந்த முதலாவது பகுதியிலே நம்பிக்கைகளை பற்றி பேசியிருக்கிறார்கள், தஹாரா சுத்தத்தை பற்றி பேசியிருக்கிறார்கள், தொழுகையின் ரகசியங்கள் என்ற ஒரு பகுதி இருக்கிறது, ஜகாத்தினுடைய ரகசியங்கள் இருக்கிறது, நோன்பினுடைய ரகசியங்கள், அஸ்ராருல் ஹஜ்ஜினுடைய ரகசியங்கள், கிதாபு திலாவத்தில் குர்ஆன் குர்ஆன் ஓதுதல், அஸ்காரி வத்தாவாத் திக்ர்கள் என்ற ஒரு பகுதி இருக்கிறது, அல் அவுராது ஃபில் அவுகாத் எனவே சந்தர்ப்ப துவாக்கள் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. இப்படி 10 பகுதிகளாக அந்த பகுதியை முதல் பகுதியை பிரித்திருக்கிறார்கள். இரண்டாவது பகுதி அல் ஆதாத் என்ற அந்த பகுதியையும் உணவு சாப்பிடுவதற்கான ஒழுங்குகள், திருமணம் செய்வதற்கான ஒழுங்குகள், அதே போல சம்பாதிப்பதற்கான ஒழுங்குகள், ஹலால் ஹராமோடு தொடர்பான ஒழுங்குகள், நல்ல முறையிலே மனிதர்களோடு நடந்து கொள்வதற்கான ஒழுங்குகள், தனித்திருத்தலுக்கான ஒழுங்குகள், பிரயாணத்துக்கான ஒழுங்குகள், ஒரு மனிதன் செவியுறுவதோடு சம்பந்தப்பட்ட ஒழுங்குகள், நன்மையை ஏவுதலோடு சம்பந்தப்பட்டது, அதே போல நன்னடத்தைகளோடு சம்பந்தப்பட்ட ஒழுங்குகள். இப்படி 10ஆக அதனை பிரித்திருக்கிறார்கள். அழித்து விடக்கூடியவை என்ற அந்த பகுதியை எடுத்தால் அதனையும் அவர்கள் 10ஆக பிரித்திருக்கிறார்கள். சிர்ரு அஜாஇபுல் கல்ப் உள்ளத்தினுடைய அற்புதங்கள் என்று ஒரு பகுதி இருக்கிறது. உள்ளங்களை பற்றி அதனுடைய யதார்த்தத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போல ரியாதத்துன் நஃப்ஸ் உள்ளத்தை பயிற்றுவித்தல் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. இச்சைகளுடைய ஆபத்து என்ற ஒரு பகுதி இருக்கிறது. நாவினுடைய விபரீதங்கள் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. கோபம், பொறாமை, வஞ்சகம் என்பவற்றினுடைய ஆபத்து என்ற ஒரு பகுதி இருக்கிறது. உலகத்தை பற்றிய ஒரு நிகழ்ச்சி, அதே போல செல்வம், அதே போல கஞ்சத்தனம் சம்பந்தமாக இருக்கின்றது. அந்தஸ்து, அதே போல ரியா முகஸ்துதி என்பது சம்பந்தமாக ஒரு பகுதி இருக்கின்றது. கிபர் பெருமை என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அதே போல அல் குரூர் ஏமாறுதல், உலகத்தை பற்றி ஏமாறுதல் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. இப்படி இந்த விடயங்கள் எல்லாம் மனிதனுடைய மார்க்கத்தையும் உள்ளத்தையும் அழித்து விடக்கூடியவை என்று அதனை மிகவும் விரிவாக விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள். அதே போன்ற 4வது பகுதியிலே அல் முன்ஜியாத் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. இந்த பகுதியிலே அவர்கள் எது எங்களை காப்பாற்றக்கூடியது என்று சொல்லி இருக்கிறார்கள். அதிலே தௌபா செய்தல், பொறுமையோடும் இருத்தல், நன்றி கூறுதல், அல்லாஹ்வுக்கு அஞ்சுதல், அவனுடைய எதிர்பார்ப்பு வைத்தல், ஏழ்மை நிலை, அதே போல பற்றற்ற வாழ்வு, அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டுதல், அல்லாஹ்வை நம்புதல், அல்லாஹ்வுக்கு அன்பு வைத்தல், அவனுடைய விதிகளை ஏற்றுக்கொள்ளுதல்,
உண்மையான நீயத், இஹ்லாஸ், இந்த விடயங்கள், அதே போல அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த உணர்வும், சுய விசாரணையும், சிந்தனை செய்தல், அதே போல மரணத்தை ஞாபகப்படுத்தல் என்ற இந்த விடயங்களை தான் அவர்கள் இந்த 4வது பகுதியிலே உள்ளடக்கி இருக்கிறார்கள். இப்போது நாங்கள் இதிலே உதாரணம் ஒன்றுக்காக நாங்கள் வந்தால், முதலாவது பகுதி இல்மோடு சம்பந்தப்பட்டது, அறிவோடு சம்பந்தப்பட்டது. அந்த அறிவை எந்த அளவு தூரம் ஆழமாக விளக்குகிறார்கள் என்பதனை, அதனை மேலோட்டமாக தலைப்புகள் பார்த்து கொண்டு போகின்ற போதே ஒருவருக்கு விளங்கிக் கொள்ள முடியுமாக இருக்கும். இமாம் கஸாலி அவர்கள் அந்த அளவு தூரம் மிகவும் அழகாக அதனை அமைத்திருக்கிறார்கள். அதிலே முதலாவது அந்த எந்த ஒரு தலைப்பையும் அவர்கள் ஆரம்பிக்கின்ற போது அது தொடர்பான அல் குர்ஆன் வசனங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வருவார்கள். இந்த அறிவு என்ற இந்த பகுதியை அவர்கள் விளக்குகின்ற போது கிட்டத்தட்ட 100கணக்கான அல் குர்ஆன் வசனங்களை அந்த அறிவோடு தொடர்படுத்துகிறார்கள். பின்னர் அது தொடர்பான ஹதீஸ்களை சொல்கிறார்கள். அந்த அறிவு எந்த அளவு தூரம் முக்கியமானது என்ற அந்த ஹதீஸ்களை கொண்டு வருகிறார்கள். இந்த ஹதீஸ் என்ற இந்த பகுதியிலே சஹீஹான ஹதீஸ்கள் நிறைய இருக்கின்றன. அதிலே சில மௌதுஆன ஹதீஸ்களும் வருகின்றன. அந்த ஹதீஸ்களை ஒருவர் புரிந்து விளங்கி அந்த விடயத்தை, அந்த கருத்தை படித்தால் சிறப்பாக இருக்கும். அது தொடர்பான நிறைய ஹதீஸ்களை சொல்வார்கள். அறிவு எவ்வளவு தூரம் முக்கியமானது, அறிவு கற்பவன் எவ்வளவு தூரம் சிறந்தவன் என்ற அந்த கருத்துக்களை அவர்கள் விளங்கப்படுத்துகிறார்கள். மனிதர்களை இந்த பகுதியிலே 3ஆக பிரித்தார்கள். ஆலிமுன் ரப்பானி, தெய்வீக சம்பந்தமான மனிதன், அல்லாஹ்வோடு தொடர்புள்ள மனிதன். வமுத்தஅல்லிமுன் அலா சபீலி நஜாத்தின், தப்பிக்கொள்வதற்காக, அல்லாஹ்விடத்திலே தப்பிக்கொள்வதற்காக கல்வி கற்கக்கூடிய ஒரு மனிதன். வஹமஜுன் ரஆஉன் அத்பாஉ குல்லு நாஇகின், அதாவது எந்த ஒன்றையும் கண்மூடித்தனமாக பின்பற்றி செல்லக்கூடியவர் என்று இப்படி 3ஆக பிரிப்பார்கள். அவர்கள் சொல்வார்கள், அல் இல்மு கைரும் மினல் மால், அறிவு என்பது செல்வத்தை விட சிறந்தது. எங்களுக்கு செல்வம் சிறந்ததா அல்லது அறிவு சிறந்ததா? எதனை எதற்காக முற்படுத்த வேண்டும்? எனவே அறிவை செல்வத்தை விட முற்படுத்த வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஏனென்றால் அல் இல்மு யஹ்ருசுக, அறிவு உங்களை பாதுகாக்கும். அந்த தஹ்ருசுல் மால், நீங்கள் தான் செல்வத்தை பாதுகாக்க வேண்டும் என்று அவர்கள் மிக அழகான வாதங்களை முன்வைத்து அந்த கருத்துக்களை விளக்குகிறார்கள். சொல்கிறார்கள், மாத ஹுஸ்ஸானுல் மாலி, செல்வத்தை சேர்த்து வைத்தவர்கள் எல்லாம் அழிந்து விட்டார்கள், அவர்கள் உயிரோடு இருக்கின்ற போதே அழிந்து விட்டார்கள். ஆனால் உலமா, அறிஞர்களோ காலம் இருக்கும் வரைக்கும் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார்கள் என்று அதனுடைய சிறப்பை சொல்கிறார்கள். அதே போல அறிவு தேடுவது எந்த அளவு தூரம் சுன்னத்தான அமல்களை விட சிறந்தது என்ற அந்த கருத்தை சொல்வதற்கு நிறைய ஆதாரங்களை, சஹாபாக்களுடைய வார்த்தைகளை கொண்டு வருகிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல் ஆலிம அஅலமு அஜ்ரன் மினஸ் ஸாயிமில் காயிம், அதாவது அறிஞன் நின்று வணங்குகின்ற நோன்பாளியை விட மிகவும் அந்தஸ்திலே, கூலியால் மிகவும் அதிகமானவன் என்று அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அறிவு கற்றல் என்பது ஒரு முஸ்லிமுடைய மிக அடிப்படையான லட்சணம். அதிலே ஒரு முஸ்லிம் எப்போதும் மிக ஆழம் வரைக்கும் செல்ல வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இன்னொரு தலைப்பை இட்டு சொல்கிறார்கள், அல் இன்ஷிகாலு பில் இல்மி கைரும் மினல் இன்ஷிகாலி பின் நாஃபிலா, அறிவிலே ஈடுபடுவது சுன்னத்தான வணக்கங்களிலே ஈடுபடுவதனை விட சிறந்தது என்று சொல்கிறார்கள். திரும்ப அந்த கற்றுக்கொள்ளுதல், ஒரு விடயத்தை கற்றுக்கொள்ளுதல், நூல்களை வாசிப்பதன் மூலமாக, உரைகளை கேட்பதன் மூலமாக, இப்படி ஒரு விடயத்தை கற்றுக்கொள்வது அதுவும் மிகவும் சிறந்த ஒரு செயல்பாடு என்பதற்கு நிறைய அல் குர்ஆன் வசனங்களை கொண்டு வருகிறார்கள். எப்படி அறிவு தேடுபவனுக்கு மலக்குகள் தங்களுடைய இறக்கையரை விரிக்கிறார்கள், எப்படி ஒரு மனிதன் அறிவு தேடி சென்றால் அவன் அல்லாஹ்வுடைய பாதையிலே இருக்கின்றான், அல்லாஹ் அவனுக்கு சுவனத்தின் பாதைகளை இலகுபடுத்தி கொடுக்கின்றான் என்ற அந்த ஹதீஸ்களை எல்லாம் இங்கு அவர்கள் சொல்கிறார்கள். அதே போல கற்றுக் கொடுத்தல் என்பதும் மிகவும் முக்கியமான ஒரு சிறந்த உயர்ந்த ஒரு செயல்பாடு என்பதனை இமாம் கஸாலி அவர்கள் விளக்குகிறார்கள். அந்த வகையில் தான் அவர்கள் கற்றுக் கொடுத்தல் என்பது ஒரு சம்பந்தப்பட்ட மிக அதிகமான அல் குர்ஆன் வசனங்களை இதனோடு தொடர்படுத்துகிறார்கள். தாவாவோடு சம்பந்தப்பட்ட அனைத்து வசனங்களும் கற்றுக் கொடுத்தலோடு சம்பந்தப்பட்டது. மனிதன் எல்லா அவனுடைய மிக அடிப்படையான பணி அடுத்த மனிதர்களுக்கு கற்றுக் கொடுப்பது தான்.
அதிலே மிக முக்கியமாக அல்லாஹ்வை பற்றி அவர்கள் கற்றுக் கொடுப்பது என்ற அந்த விடயத்தை அவர்கள் முற்படுத்தி இந்த இடத்திலே அது சம்பந்தமான ஒரு ஆழமான விளக்கத்தை எங்களுக்கு இமாம் கசாலி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே போல அறிவை புகழத்தக்க அறிவு, இகழத்தக்க அறிவு என்று இரண்டு பகுதிகளாக பிரித்து எந்த அறிவை அல்லாஹ் தாலா விரும்புகின்றான், அல்லாஹ் நேசிக்கின்றான் என்ற அந்த கருத்தை விளங்கப்படுத்துகிறார்கள். ஏனென்றால் அறிவு தேடுவது ஒவ்வொரு முஸ்லிமுடைய கடமை. எந்த வகையான அறிவு? அது இஸ்லாத்தினுடைய கலைகளோடு சம்பந்தப்பட்ட அறிவு, அதே போல ஃபிக்ஹோடு சம்பந்தப்பட்ட அறிவு, ஹதீஸோடு சம்பந்தப்பட்ட அறிவு, இஹ்லாஸோடு சம்பந்தப்பட்ட அறிவு, இப்படி எல்லா துறைகளோடு சம்பந்தப்பட்ட அறிவையும் அவர்கள் சொல்கிறார்கள். பின்னர் எந்த அறிவு ஃபர்து ஐன், கட்டாயம் ஒவ்வொரு முஸ்லிமும் அறிந்து கொள்ள வேண்டிய அறிவு, ஃபர்து கிஃபாயா, குறிப்பிட்ட ஒரு தொகையினர் அறிந்து கொண்டால் போதுமானது என்று சொல்லக்கூடிய அறிவு எது என்ற அந்த பகுதிகளையும் இந்த இடத்திலே விளக்குகிறார்கள். அதே போல ஹராமான அறிவு என்ற பகுதியும் இருக்கிறது, அதனையும் சொல்கிறார்கள். சூனியம் பற்றிய அறிவு, அதே போல இந்த மோசமான காரியங்களை செய்வதற்கான அந்த அறிவையும் அவர்கள் இந்த இடத்திலே மோசமான ஒரு அறிவோடு சம்பந்தப்பட்ட அதனை தவிர்த்து கொள்ள வேண்டிய அறிவு என்ற பகுதியிலே அவர்கள் விளக்குகிறார்கள். எனவே இப்படி நாங்கள் பார்க்கின்ற போது இமாம் கசாலி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த பகுதியிலே இந்த இஹ்யா உலூமுத்தீன் என்ற இந்த நூலிலே நான் குறிப்பிட்ட இந்த 4 பகுதிகளையும் மிகவும் ஆழமாக அவர்கள் விளக்கி இருக்கிறார்கள். இங்கு வணக்க வழிபாடுகளோடு சம்பந்தப்பட்ட ஏனைய சட்டங்களை விட்டுவிட்டு அதனுடைய ரகசியங்கள் என்ற அந்த பகுதிக்கு தான் அவர்கள் செல்கிறார்கள். எப்படி ஒரு முஸ்லிம் தன்னுடைய வழக்காறுகள் என்ற இந்த பகுதியிலே எப்படி அவன் அல்லாஹ்வோடு மிகவும் நெருக்கமாக இருக்க முடியும் என்ற அந்த பகுதிகளை தான் இந்த இடத்திலே அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதே போல மனிதனை அழித்து விடக்கூடிய விஷயங்கள். எனவே இந்த விடயங்களை எல்லாம் ஒருவர் சரியான முறையிலே கற்று தன்னுடைய வாழ்க்கையை அதற்கேற்ப அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு மிக அழகான ஒரு வழிகாட்டலை இந்த இஹ்யா உலூமுத்தீன் எங்களுக்கு தருகின்றது. குறிப்பாக இஹ்யா உலூமுத்தீனை நேரடியாக அந்த புத்தகத்தை வாசிக்காமல் இப்போது நிறைய அதிகமான புத்தகங்கள் வந்திருக்கின்றன. அதனுடைய ஹதீஸ்களை தரப்படுத்திய புத்தகங்கள், அதனை சுருக்கமாக எழுதிய புத்தகங்கள், அதனை விரிவுபடுத்தி எழுதிய புத்தகங்கள் என்று பல நூல்கள் வந்திருக்கின்றன. எனவே அந்த நூல்களை அடிப்படையாக கொண்டு நாங்கள் இந்த புத்தகத்தை வாசிப்பது மிகவும் பொருத்தமாக இருக்கும். எனவே அந்த வகையில் தான் மின்ஹாஜுல் காசிதீன் என்ற ஒரு புத்தகத்தை இமாம் இப்னுல் ஜௌசி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். மின்ஹாஜுல் காசிதீன் என்ற புத்தகம். இந்த புத்தகத்தின் சுருக்கமாக இமாம் இப்னு குதாம் அல் மக்திசி முஹ்தசர், அதனுடைய சுருக்கமான முஹ்தசர் மின்ஹாஜுல் காசிதீன் என்ற அந்த நூலை எழுதியிருக்கிறார்கள். குறைந்தது அந்த நூலை அவர்கள் ஒருவருக்கு படிக்க முடியும். அதே போல சயீத் ஹவா அவர்கள் அல் முஸ்தஹ்லஸ் என்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். அல் முஸ்தஹ்லஸ் ஃபி தஸ்கியத் நஃப்ஸ் என்ற அந்த புத்தகம் அதனுடைய இஹ்யாவுடைய சுருக்கமான புத்தகமாக இருக்கின்றது. அதே போல இந்த புத்தகத்துக்கு இன்னும் பல முஹத்தப், அதாவது அதனை ஒழுங்குபடுத்திய புத்தகங்கள் என்று ஒரு நிறைய புத்தகங்கள் வந்திருக்கின்றன. எனவே எங்களுக்கு எந்த வடிவில் நாங்கள் இஹ்யா உலூமுத்தீனுக்குள்ளால் செல்ல முடியுமோ அந்த எல்லா வழிகளுக்குமான புத்தகங்கள் எங்களுக்கு இப்போது கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆன்லைனிலே கிடைக்கக்கூடிய பல நூல்கள் இருக்கின்றன. எனவே அந்த நூல்களை எல்லாம் நாங்கள் வாசித்து இந்த காலத்துக்கும் இந்த இஹ்யா உலூமுத்தீன் இப்போதும் தேவையான ஒரு அடிப்படையான நூலாக இருக்கின்றது. குறிப்பாக எங்களை ஆன்மீக ரீதியாக எங்களை பக்குவப்படுத்துவதற்கு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அத்தோடு இமாம் கசாலியுடைய வாழ்க்கை வரலாறை ஒருவர் மிகவும் நுணுக்கமாக படிக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் எல்லோரும் உலக வாழ்வோடு, உலக சோழிகளோடு, தொழில்களோடு நாங்கள் வாழக்கூடியவர்கள். எனவே இந்த இடத்தில் எந்த அளவு தூரம் நாங்கள் எல்லா விடயங்களிலும் எங்களுடைய உள்ளத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று அமைத்து வைத்திருக்கிறோம் என்ற அந்த விடயத்தை அடிக்கடி ஒரு கடுமையான விசாரணைக்கு உட்படுத்தி சீரியஸான முடிவுகளை எங்களுக்கே நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்வது சுவனத்தை அடைவதற்காக மட்டும்தான். எனவே அந்த சுவனத்தை அடையாமல் தடை செய்கின்ற எல்லா காரியங்களும் எங்களுக்கு எங்களுடைய இஸ்லாமிய வாழ்க்கையில் தடையாக அமையக்கூடியவை.
எனவே அந்த ஒவ்வொரு விடயத்தையும் எப்படி நாங்கள் மாற்றி அதனையும் ஒரு இபாதத்தாக மாற்றி அதனையும் அல்லாஹ்வுக்கு தூய்மையான ஒன்றாக மாற்றி உலகத்துக்கும் எங்களுடைய இச்சைகளுக்கும் எந்த விதமான ஒரு பங்கும் அதுக்கு கொடுக்காமல் தூய்மையாக எல்லா செயல்பாடுகளையும் அல்லாஹ்வுக்காக செய்து அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்லடியார்களாக நாங்கள் மாறுவதற்கு இந்த நூலை படிப்பது, இந்த நூலை வாசிப்பது, இமாம் கஸாலியுடைய வாழ்க்கையை வாசிப்பதும் விளங்குவதும் மிகவும் சிறந்த வழியாக அதற்கு இருக்கும் என்று கூறி இந்த டைம் ஓகே இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்காக நன்றி தெரிவித்து முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். இஹ்யா உலூமுத்தீன் என்ற அந்த புத்தகம் தொடர்பாக ஒரு அழகான மொத்தமான ஒரு அறிமுகத்தை வழங்கிய கலாநிதி எம் நயீம் அவர்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக இங்கு வந்திருக்கின்ற உங்களுக்கான சந்தர்ப்பம், உங்களது கேள்விகளை அல்லது உங்களது விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். ஒன்று சாட் பாக்ஸ் மூலமாக உங்களது கேள்விகளை எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம், அல்லது அன்மியூட் பண்ணிக்கொண்டு உங்களுடைய கேள்விகளை மிக சுருக்கமாக கேட்கலாம். அஸ்ஸலாமு இந்த புத்தகத்தை நான் எடுக்கணும், எப்படி எடுக்கலும் அதுக்கான புத்தகத்தை எடுக்கிறதுக்கு ஒரு வழி செல்லும், எப்படி எடுக்கலும் ஆன்லைன்லண்டா எங்களுக்கு சல்லி அக்கௌண்ட் போட்டுடலும் வீட்டுக்கு அனுப்புற மாதிரி ஏதாவது செய்யலுமா? கேள்விகள் எல்லாம் எடுப்போமா இல்லாட்டி ஒன்றா பதில் சொல்லுவோமா? ஓகே, இந்த புத்தகம் தமிழில் சில பாகங்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. மிகவும் நீண்ட காலத்துக்கு முன்பு அதனை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இதிலே சில பகுதிகள் அப்படி தமிழிலே இருக்கின்றன. மொத்தமாக முழு இஹ்யா உலூமுத்தீனும் தமிழில் இருக்கின்றதா என்று தெரியவில்லை, இல்லை என்று நான் நினைக்கிறேன். அதனை நீங்கள் கொழும்பில் இருக்கின்ற எந்த ஒரு புத்தக சாலையிலும் அதனை பெற்றுக்கொள்வதற்கு முடியுமாக இருக்கும். ஆனால் இந்த இஹ்யா உலூமுத்தீனை அதனுடைய ஹதீஸ்களுடைய தரங்கள், அதனுடைய இருக்கின்ற சில சிக்கல்களை தவிர்த்து முழுமையாக தமிழ் மொழிக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அந்த தேவையை இந்த காலத்தினுடைய அறிஞர்கள் செய்தால் மிகவும் சிறப்பான ஒரு வேலையாக அது அமையும். ஷேக் ஆசாத், நீங்க அதை செஞ்சீங்கன்னாலும் சரி. இன்ஷா அல்லாஹ். வேற ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம். நவாஸ் சொல்லியிருக்கிறார், எவ்வாறு ஆய்வு ரீதியாக இதனை அணுக முடியும்? விலங்கல் எனக்கு கேள்வி என்னது? இஹ்யா உலூமுத்தீன் சம்பந்தமாக அதனை தனியாக ஒரு ஆய்வு தலைப்பாக எடுத்து பலர் ஆய்வு செய்திருக்கிறார்கள். ஆனால் தமிழ் மொழியில் இல்லாததுதான் எங்களுக்கு மிகவும் பெரிய பிரச்சனை. அதாவது இது இஹ்யா உலூமுத்தீனுக்கு மட்டுமல்ல, இஸ்லாமிய சிந்தனையோடு சம்பந்தப்பட்ட இஸ்லாமிய கலைகளோடு சம்பந்தப்பட்ட மிக அதிகமான புத்தகங்கள் எங்களுடைய தமிழ் மொழியிலே இல்லாமல் இருக்கிறது.
இப்போது அண்மை காலமாகத்தான் சிலர் ஒரு ஒரு சிறிய அளவு அதனுடைய இடைவெளியை நிரப்பி கொண்டு வருகிறார்கள். மொழிபெயர்ப்புகளும் அதே போல புத்தகங்கள் எழுதுவதும் இப்போது வந்திருக்கின்றது. எனவே அந்த தேவை எங்களுடைய தமிழ் உலகிலே மிகவும் கடுமையாக இருக்கின்றது. மின்ஹாஜுல் காசிதீன், இந்த புத்தகம் பற்றிய சுருக்கங்களின் பெயர் என்னென்னா மின்ஹாஜுல் காசிதீன் என்ற புத்தகம். இமாம் இப்னுல் ஜவுசி எழுதின புத்தகம். இந்த புத்தகமும் பிற்காலத்தில் தான் அச்சிட்டு வெளியிடப்பட்டது, கண்டுபிடிக்கப்பட்டது. அது எழுத்து வழியிலே அப்படி இருந்தது. இதனுடைய சுருக்கம், அதனுடைய சுருக்கமான புத்தகம் முக்தசர் மின்ஹாஜுல் காசிதீன் இப்னு குதாமா எழுதிய புத்தகம் தான் ஆரம்பத்திலே வந்தது. அதிலே அவர்கள் அந்த புத்தகத்தினுடைய மூல நூலை சொல்லியிருந்தார்கள். பிறகு கண்டுபிடித்து அந்த மின்ஹாஜுல் காசிதீனையும் வெளியிட்டிருக்கிறார்கள். ஆன்லைனிலே அதனை நீங்கள் தரவிறக்கம் செய்வதற்கு முடியும். அந்த புத்தகங்கள் எல்லாம் இருக்கின்றன. தமிழிலே உள்ள எனக்கு தெரிந்த புத்தகங்கள் என்றால் மிகவும் சிறிய புத்தகங்கள் தான் இருக்கின்றன. அதனை ஒரு அப்படி சிறு சிறு பகுதிகளாக மொழிபெயர்த்து வெளியிட்டாலே ஒரு பெரிய ஒரு வேலையாக இருக்கும். சார், இந்த எங்களோட சகோதரர் உவைஸ் இந்தியாவிலிருந்து கலந்து கொண்டிருக்கிற அவங்களும் இந்த புத்தகங்களை மொழிபெயர்க்கிறது, இந்த பணிகள் ஈடுபடுறவங்க. சீர்மைன்னு சொல்லி பதிப்பகம் உண்டு சார், தெரியுமா இருக்கும். அவங்க இந்த பணியை எடுத்துக்கொண்ட முழுமையா தஹ்கீக் பண்ணப்பட்ட முறையில ஹியாவுல் முத்தீன தமிழ்ல கொண்டு வரலாம். அவங்களுக்கு செய்யலாம். சகோதரர் உவைஸ், அவங்களோட கருத்தையும் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அப்படி ஒரு திட்டம் எங்களுக்கு கொஞ்சம் நாளாவே இருக்குது. நான் இதுவரையும் தொடங்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனா அப்படி ஒரு தஹ்கீக்கோட கொண்டு வர்ற திட்டம் இருக்குது. ஏற்கனவே தமிழ்ல இப்படி ஒரு 28 பகுதியா சின்ன சின்ன நூல்களா ஆர்பிஎம் கணி மொழிபெயர்ப்புல கிடைக்கிறது வந்து ஒன்றும் முழுமையா இல்லை. அதே மாதிரியா அதுல அவங்க சில தழுவலா மொழிபெயர்த்திருக்கிறாங்க, கொஞ்சம் சுருக்கி இருக்காங்க, 2 தலைப்புகளை இணைச்சிருக்கிறாங்க. அதனால அந்த 40 தலைப்புகளையும் நான் ஒப்பிட்டு நோக்க ட்ரை பண்ணேன். அதுல அப்படி மேட்ச் ஆகல எல்லாமே. ஸோ ஆனா மொழிபெயர்ப்பா வாசிக்கிறதுக்கு ரொம்ப நல்ல நூல் தான் அந்த மொழிபெயர்ப்புகள். ஸ்டில் ஆனா அதோட முழுமை கருதியும் இந்த மாதிரியான அதோட ஹதீஸ் தராதரங்கள் அதோட குறிப்புகளோட சேர்த்து பண்ணனா கண்டிப்பா முக்கியமான ஒர்க்கா இருக்கும்னு தான் நம்புறோம். நல்லா சாத்தியப்படுத்தணும். இன்ஷா அல்லாஹ். அவர் சொல்ற அந்த கருத்து ஒரு முக்கியமான கருத்து. இந்த தமிழ்ல மொழிபெயர்த்து அவங்களோட அந்த பணியை எல்லாம் ஏற்றுக்கொள்ளணும், அல்ஹம்துலில்லாஹ். ஆனாலும் நிறைய அதுல வந்து அந்த இமாம் கஸாலியோட அந்த எக்ஸாக்ட் விஷயங்கள் இல்லாம சில தழுவி எழுதப்பட்ட விஷயங்களும் இருக்குது, சுருக்கி எழுதப்பட்ட விஷயங்களும் இருக்குது, சில நிரதிகமாக ஆட் பண்ணப்பட்ட விஷயங்களும் அதுல நாங்க வாசிக்கும் போது கண்டிருக்கிறோம். ஓகே, ஜஸாக்குமுல்லாஹ். கேட்கிறார், விமர்சனத்தில் தீவிரவாதம் என்றால் என்ன? இதுல என்னண்டா இமாம் கஸாலி அவர் பற்றியுள்ள விமர்சனங்கள் உண்மையானது. அவர் கடைசியில் ஒரு மனிதர் என்ற வகையிலே அவர் சரியாக சொல்ல முடியும், பிழையாக சொல்ல முடியும். அவருடைய பிழைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எந்த அவசியமும் கிடையாது. எனவே இந்த இடத்துல தான் 2 தீவிரவாதம் இருக்கிறது. ஒன்று, இமாம் கஸாலியை அவருடைய பிழைகளோடும் அவர் கொண்டு வந்த இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்களோடும் எல்லாவற்றையும் சேர்த்து எடுத்து அதனை சரி என்று விவாதிப்பது. இது ஒரு வகையான ஒரு தீவிரவாத நிலை. இரண்டாவது நிலை, அவர் இந்த தவறுகளை செய்திருக்கிறார், அவர் பலவீனமான இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்களை கொண்டு வந்திருக்கிறார், எனவே அவரை மொத்தமாக ஒதுக்கிவிட வேண்டும். எந்த அளவு தூரம் என்றால் சிலர் சொல்வார்கள் அவருடைய நூலை எரிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார். அதனை மொத்தமாக
பூமியிலிருந்து அகற்றிவிட வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். எனவே இந்த ரெண்டு வகையான தீவிரவாதம். இமாம் இப்னு ஹல்லிகான் என்ற ஒரு சிந்தனை அறிஞர், அவர் சொல்வார், மின் அன்ஃபஸில் குத்துபி வ அஜ்மலிஹா, இது மிகவும் பெருமதியான புத்தகம், மிகவும் அழகான புத்தகம் என்று அந்த புத்தகத்தை பற்றி சொல்வார். இமாம் கசாலி இந்த புத்தகத்தில் இன்னொரு மிகவும் விசேஷம் என்னவென்றால், மிகவும் ஒரு உலகத்துக்கும் தனக்கும் எந்த ஒரு பங்கும் இல்லாத மிக உச்சகட்ட தூய்மையான நிலையிலிருந்து எழுதிய புத்தகம் இது. எனவேதான் இந்த புத்தகம் இவ்வளவு தூரம் பாமர மக்களுக்கும் படித்தவர்களுக்கும் அறிஞர்களுக்கும் ஈவன் இந்த ஐரோப்பிய பல்கலைக்கழகங்களிலும் கூட இந்த புத்தகம் வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு ஒரு பெரிய இடம் இருக்கிறது. எனவே இப்படி ஒரு விசாலமான ஒரு இடத்தை பிடிப்பதற்கு என்ன காரணம் என்றால், ரெண்டு காரணத்தை சொல்லுவார். ஒன்று, இந்த புத்தகத்தினுடைய எழுத்து, அவருடைய அந்த எழுத்து அனுபவ ரீதியான எழுத்து, எல்லாவற்றையும் அனுபவித்தே எழுதியிருக்கிறார்கள். இது முதலாவது காரணம். எனவே அந்த எழுத்திலே ஒரு வேகம் இருக்கிறது, ஒரு 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 உயிரோட்டம் இருக்கிறது. இரண்டாவது காரணம்தான், இந்த நூலை மிகவும் தூய்மையாக இஹ்லாஸோடு மிகவும் பூரணமாக அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரமே எழுதிய ஒரு புத்தகம். எனவே அல்லாஹ்விடத்திலே அதற்கு ஒரு அங்கீகாரம் இருக்கிறது. எனவேதான் முஸ்லிமை பொறுத்தவரையிலே அல் ஹிக்மத்து தால்லத்துல் முஃமின், அறிவு அவனுடைய தொலைந்து போன ஒரு பொருள். எனவே எங்க கண்டாலும் அதனை எடுக்க வேண்டும். எனவே பிழைகளை எடுக்கக்கூடாது. சரி எங்க இருக்கிறதோ, அறிவு எங்க இருக்கிறதோ அந்த அங்கு சென்று அதனை எடுக்க வேண்டும். அப்படி எடுத்து அதிலே பயன்பெற வேண்டும் என்பதனை நாங்கள் காண்போம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். நாங்கள் நேரத்தை கருத்தில் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வரோம். அந்த வகையில் மிகவும் அழகான முறையில் இந்த புத்தகம் தொடர்பான ஒரு அறிமுகத்தை வழங்கிய என்றும் மதிப்பிற்குரிய கலாநிதி நயீம் அவர்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அல்லாஹு தாலா அவருடைய அறிவிலும் ஆயிலும் பரக்கத் செய்ய வேண்டும் என்று நாங்கள் இவ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். அதே போல இந்த நிகழ்ச்சியில் முழுமையாக கலந்து பயன்பெற்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இன்ஷா அல்லாஹ் வருகின்ற புதன்கிழமை இதே நேரத்தில் இன்னொரு புத்தகத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம். எனவே அந்த நிகழ்விலும் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்து, இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்த சென்டர் ஃபார் ஃபியூச்சர் ஸ்டடீஸ் நிறுவனத்துக்கும் நன்றிகளை தெரிவித்து இந்த நிகழ்வினை முடித்துக் கொள்கின்றோம். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.